அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம். எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன். நியூமராலஜி முறைப்படியும் பிறவி எண்ணுக்கொப்ப ராசி பலன்கள் வழங்கியுள்ளேன். ஜோதிட கட்டுரைகள், ஆன்மீக பதிவுகள் அவ்வப்போது தனித்தனி வீடியோவாக வெளியிட விரும்புகிறேன். ராசி பலன் முடிவில் லக்ன சக்கரமும் ஹோரை சக்கரமும் பஞ்சாங்க குறிப்புகளும் ஜோதிட ஆர்வலர்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேஷராசி அன்பர்களே, இன்று எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம். உடன் பிறந்தோர்களிடமும் நண்பர்களிடமும் கருத்து மோதல்களை தவிர்க்கவும். தாயார் உடல்நிலை பாதிக்கும். தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும். புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம். கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் செலவுகள் அதிகரிக்கும். பணியாளர்கள் வேலையாட்கள் கூடுதல் பணிகளை ஆற்ற வேண்டி வரும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர். அதிர்ஷ்ட ஹோரா குரு. இன்று இரவு 9:22 வரை சந்திராஷ்டமம் உள்ளது. ரிஷபராசி அன்பர்களே, வீடு வாகனம் சொத்து சேர்க்கை சிந்தனைகள் வழுக்கும். புகை மதிப்பு உயரும். சுப செலவுகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில் வியாபாரம் லாபம் மேன்மை அடையும். பண வரவு உண்டு. கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் பெருத்த நன்மைகள் இல்லை. பணியாளர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். பணிக்கேற்ற பலனும் பயனும் பெறுவர். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர். அதிர்ஷ்ட ஹோரா புதன். இன்று இரவு 9:22 மேல் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. மிதுனராசி அன்பர்களே, உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும். சொல்லிலும் செயலிலும் வேகம் பிறக்கும். உடன் பிறந்தோர்கள் மூலம் நன்மைகள் உருவாகும். அவர்களின் தேவைகளும் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரம் லாபம் மேன்மை அடையும். தொழில் விரிவாக்க சிந்தனைகள் வழுக்கும். கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் குறைவு. செலவினங்கள் உண்டு. விவாதங்களை தவிர்ப்பது நலம். பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர். அதிர்ஷ்ட ஹோரா சூரியன். இன்று மிதுன ராசிக்கு சந்திராபலம் பூரணமாய் உள்ளது. கடகராசி அன்பர்களே, ராசிநாதன் சந்திரன் பஞ்சமத்தில் அமர்ந்து குரு மற்றும் சனியின் பார்வையை பெறுவதால் தேவையற்ற சிந்தனைகள் மனதில் தோன்றும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும். நண்பர்கள் ஆதரவுக்கரம் காட்டுவர். கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் குறைவு. பணியாளர்கள் பாராட்டுக்களை பெறுவர். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி ஸ்ரீனிவாசன். அதிர்ஷ்ட ஹோரா புதன். கடகராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது. சிம்மராசி அன்பர்களே, இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம். நண்பர்கள் மற்றும் சகோதரர்கள் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். ஆற்ற வேண்டிய பணிகள் அதிகரித்த போதிலும் அனைத்தையும் வெற்றியுடன் முடிக்கலாம். தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும். பண வரவு உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு. கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் இல்லை. இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூர் அப்பன். அதிர்ஷ்ட ஹோரா புதன். சிம்மராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது. கன்னிராசி அன்பர்களே, இன்று அலைச்சலும் வீண் செலவுகளும் அதிகரிக்கும். தொழில் மாற்றம் வீடு மாற்றம் பற்றிய சிந்தனைகள் வழுக்கும். வெளியூர் பயணங்கள் உண்டு. தொழில் வியாபாரம் லாபம் மேன்மை அடையும். பண வரவு அதிகரிக்கும். கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் அனுகூலம் பெறலாம். பணியாளர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அதற்கேற்ற பலனும் பயனும் பெறலாம். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூர் அப்பன். அதிர்ஷ்ட ஹோரா சுக்கிரன். கன்னிராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது. துளாராசி அன்பர்களே, இன்று முக்கியமான பணிகளை ஆற்ற வேண்டிய நிர்பந்தம் உருவாகும். புகழ் மதிப்பு கௌரவம் உயரும். உல்லாச பயணங்கள் உண்டு. தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும். பண வரவு தடைப்பட்டு வந்து சேரும். கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் பெறலாம். விவாதங்களை தவிர்க்கவும். பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். பாராட்டுக்களையும் பெறுவர். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை ஐயப்பன். அதிர்ஷ்ட ஹோரா புதன். துளாராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது.
விருச்சிக ராசி அன்பர்களே, செவ்வாய் ராசிக்கு 8 உள்ளதால் திட்டமிட்டபடி செயலாற்றுவதில் சிரமங்கள் ஏற்படும். பெரியோர்கள், அரசு உயர் அதிகாரிகள் சந்திப்பு உண்டு. அவர்கள் மூலம் ஆதாயமும் பெறலாம். தொழில், வியாபாரம், லாபம், மேன்மை அடையும். பண வரவு உண்டு. கணவன், மனைவி, பார்ட்னர் தரும் யோசனைகள் நலம் பயக்கும். பணியாளர்களுக்கு முக்கியமான பணிகளை ஆற்றும் சந்தர்ப்பம் உருவாகும். பாராட்டுகளையும் பெறுவர். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன். அதிர்ஷ்ட ஹோரா குரு. இன்று விருச்சிக ராசிக்கு சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது. தனுசு ராசி அன்பர்களே, செலவுகளும் அலைச்சலும் இருந்த போதிலும் திட்டமிட்டபடி எச்செயலையும் முழுமையாய் ஆற்றிவிடலாம். பிதுராஜித சொத்துக்கள் பிரச்சனைகள் தலைதூக்கும். உறவினர்கள் பகை உருவாகும். தொழில், வியாபாரம், லாபம், மேன்மை அடையும். கணவன், மனைவி, பார்ட்னர் மூலம் பெருத்த லாபம் இல்லை. பணியாளர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் உருவாகும். பலனும் கிட்டும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணர். அதிர்ஷ்ட ஹோரா புதன். தனுசு ராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது. மகர ராசி அன்பர்களே, 6, 8 கிரகங்கள் உள்ளதால் பிறரிடமிருந்து உதவிகளை எதிர்பார்க்காமல் தமக்குரிய பணிகளை செவ்வனே ஆற்றி நிம்மதி காணலாம். உறவும் பகையாக மாற வாய்ப்புள்ளதால் யாருடனும் விவாதம் வேண்டாம். தொழில், வியாபாரம், லாபம் சீராக இருக்கும். புதிய திட்டங்கள், விரிவாக்க சிந்தனைகளை ஒத்திவைக்கவும். கணவன், மனைவி, பார்ட்னர் மூலம் ஓரளவு நன்மை பெறலாம். பணியாளர்கள் பணிச்சுமையால் சிரமப்படுவர். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர். அதிர்ஷ்ட ஹோரா சுக்கிரன். மகர ராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது. கும்பராசி அன்பர்களே, பிறரிடமிருந்து எதிர்பார்க்கும் உதவிகள் தக்க சமயத்தில் கிட்டும். நண்பர்கள் மூலம் கூட்டுத் தொழிலை உருவாக்கும் திட்டங்கள் மனதில் உதிக்கும். ராசியில் சனி பகவான் வக்ரகதியாய் உள்ளதால் சொல்லிலும் செயலிலும் நிதானமான போக்கை கடைபிடிக்கவும். இறை சிந்தனையும் இறை பக்தியும் கவசம் போல் பாதுகாக்கும். பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும். என்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சூரிய நாராயணர். அதிர்ஷ்ட ஹோரா புதன். கும்பராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது. மீனராசி அன்பர்களே, இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை முழுமையாக ஆற்றிட கடின முயற்சிகள் தேவை. உறவு பலமும் உடல் நலமும் குறைவதால் மனதில் கவலைகள் தோன்றும். தாயார் உடல்நிலை பாதிக்கும். வீண் அலைச்சலும் பயணங்களும் உருவாகும். தொழில், வியாபாரம், லாபம் சீராக இருக்கும். பண வரவு தடைப்படும். கணவன், மனைவி, பார்ட்னர் மூலம் நன்மைகள் குறைவு. பணியாளர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர். அதிர்ஷ்ட ஹோரா சூரியன். மீனராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது. இன்றைய நாளுக்குரிய 24 மணி நேர ஹோரா அட்டவணை அன்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இனி நியூமராலஜி முறைப்படி தினப்பலன்கள். இன்றைய நாள் 11/9/2024. பிறவி எண் 2, விதி எண் 1, கிழமை எண் 5. 1ஆம் எண்காரர்களுக்கு உறவினர்கள் சந்திப்பு உண்டு. பண வரவு அதிகரிக்கும். 2ஆம் எண்காரர்களுக்கு உடன் பிறந்தோர்கள் உதவிடுவர். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். 3ஆம் எண்காரர்களுக்கு இன்று சாதாரண நாளாக அமையும். 4ஆம் எண்காரர்களுக்கு தடங்கல்கள் உண்டு. நண்பர்கள் உதவிடுவர். 5ஆம் எண்காரர்களுக்கு இன்று எச்செயலிலும் வெற்றி காணலாம். முக்கிய பிரமுகர்களின் தொடர்பும் அதன் மூலம் ஆதாயமும் பெறலாம். 6ஆம் எண்காரர்களுக்கு குடும்பத்தவர்களும் நண்பர்களும் உதவிடுவர். 7ஆம் எண்காரர்களுக்கு காரிய தடைகள் உண்டு. பொறுமை அவசியம். 8ஆம் எண்காரர்களுக்கு பார்ட்னர், நண்பர்கள் மூலம் ஆதரவும் உண்டு, ஆதாயமும் உண்டு. 9ஆம் எண்காரர்களுக்கு யாருடனும் விவாதம் வேண்டாம். உடல் சுகவீனப்படும். அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன். ஜோதிட ஆர்வலர்களுக்காக இன்றைய நாளுக்குரிய 12 லக்ன சக்கரமும் ஹோரா சக்கரமும் கிரகங்களுடைய நிலையும் கிரகங்கள் பார்க்கும் பார்வையினுடைய ராசிகளும் பஞ்சாங்க குறிப்புகளும் அன்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது.
to know the birth Jataka strength, both positive and negative points, and as well as the impact of Dasha Bhukti Antara with the reference to the present planetary position. Send the basic particulars of name, father/husband name, date of birth, time of birth and place of birth either by WhatsApp number 9486105473 or by mail astrokumaran@gmail.com. The consultation fees for such a service can be remitted by GPay, Paytm or by account transfer. The report is not a ready-made programmed one, but it is prepared for the particular individual specifically who requests. And the report will be sent in PDF or image file through WhatsApp or by mail. Apart from general predictions, solutions along with remedies to any questions will also be done. For marriage matching, to ascertain the compatibility, send the basic particulars of both male and female. Please contact or send message to 9486105473 or 8300305473. மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.